வாக்கு அரசியலுக்காக அம்பேத்கர் எங்கள் தலைவர் என்று அவர்கள் ஒரு டிராமா போடுறாங்க. பெரியார் பேசிய கருத்துக்களும் அம்பேத்கர் பேசிய கருத்துக்களும் பார்ப்பனிய எதிர்ப்பு கருத்துக்கள் தான், ஆரிய எதிர்ப்பு கருத்துக்கள் தான். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்வாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. பெரியார அவங்க அப்படி பார்க்கல, பெரியார வேற மாதிரி பாக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நினைக்கிறாங்க, பெரியார என்ன செய்யறாங்க, டிஸ்ஓன் பண்றாங்க. பெரியார நீங்க கையில எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு நிறுத்துறாங்க. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. திமுக கூட்டணியில் விரிசல், திமுக கூட்டணி பிளவு, திமுக கூட்டணி உடைகிறது. மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா, ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு அப்படின்னு ஒரு 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் சங்கிகளும் சங்கிகளினுடைய ஆதரவாளர்களாக இப்பொழுது அவர்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவினரும் பட்டு உற்சாகமாக ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எதிர்பார்த்தது நடக்கலையே, நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ. காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், அதை புடிச்சுக்கிட்டாங்க. பிடித்து கொண்டு பார்த்தீர்களா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துறேன். எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முனைவர் தொல் திருமா அவர்கள் என்ன சொன்னார்? உள்ளபடியே திமுக கூட்டணியில சிக்கலா பிளவா என்ன நடந்துகிட்டு இருக்குது சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேளை எங்க புரிஞ்சிருச்சோன்னு பயப்பட்டேன் நானு. திமுக கூட்டணியில் சிக்கல் என்று ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் வேகமாக சங்கிகள் பரப்புவதனுடைய நோக்கம் என்ன? அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கேன். அதிமுக கூட்டணி என்ன லட்சணத்துல இருக்குது? உள்ளபடியே இந்த தேர்தலில் கூட்டணிகள் அணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணிக்கு வரும் என்ற தகவல்கள் உண்மையா? என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணி உடைகிறது, திமுக கூட்டணி பிளக்கிறது, திமுக கூட்டணி விரிசல். இந்த செய்தியை ஒரு 5-6 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, 5-6 வருஷமா இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அந்த பெரிய மரம் இல்ல, அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட் எல்லாம் போட்டு ஒரு பைக்குள்ள போட்டு அதுல கட்டி விட்டுனா அவங்க அதுல குறிப்பாக அவர்கள் குறி வைத்துக் கொண்டே இருப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறிப்பா யாரத்தான் குறி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசிகாவை தான் குறி வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்ன நீ ஒண்ணும் நடக்காதடா. ஆமா. அப்ப திமுக இருக்கக்கூடிய காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவோடு சேராது, இவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு புடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவங்க கவர்மெண்ட்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? அப்ப விசிகா சேர்மா சார், விசிகாவும் ஒருபோதும் சேராது. 7 ஜென்மத்துக்கு. இப்ப இதற்கு பல சித்து வேலைகளை செய்து பார்த்தார்கள், பல ஆசை வார்த்தைகளை காட்டி பார்த்தார்கள். ஒன்றிய அமைச்சர் பதவியெல்லாம் தருணலாம் ஆசை வார்த்தை காட்டி பார்த்தாங்க. இது எதற்கும் திருமாவளவன் இரையாகவில்லை. பணத்தை மயிருக்கு சமம் நினைக்கிறவன், பணத்துக்கு விலை போகிறவன் கிடையாது. யார் மீது பழியை போடுகிறீர்கள்? எந்த பெண்ணும் பிறந்து வரவில்லை திருமாவளவனை விலை போகிறவனுக்கு. அப்போ இந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல தலித் சமூக மக்களின் உரிமை குரலாக ஒலிக்கின்ற ஒரு குரல், வலுவான குரல், எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய குரல். ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். என்னையா இது இந்த அளவுக்கு? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அண்ணன் திருமா என்கிற போது இவர்களுக்கு அலறுவது கிடையாது. திருமாவளவன் என்று பெயரை விழிக்கின்ற போது இவர்கள் அலறுவது கிடையாது. ஒருபடி மேலே போய் எழுச்சி தமிழர் என்றால் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். டாக்டர் திருமா என்றால் இவர்கள் அலறுகிறார்கள் என்று சொன்னார். இப்போ இவரை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விட்டால் திமுக கூட்டணியை கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம்,
அதுல வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சங்கிகள் கட்டும் பிரயத்தனம் செய்து பார்த்தார்கள். இந்த பிக்காரி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம். எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவங்களோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. இவர் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. பாஜக அம்பேத்கரியத்திற்கு உள்ளபடியே உளப்பூர்வமாக அவங்க எதிரிதான். அம்பேத்கருடைய கொள்கைகளை எந்த இடத்திலும் பாஜகவோ RSS ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரசமாத்தான் சொல்றியா? அப்ப இந்த ஜென்மத்துல அதுக திருந்தாது போல இருக்க. ஆனால் வாக்கு அரசியலுக்காக அம்பேத்கர் எங்கள் தலைவர் என்று அவர்கள் ஒரு டிராமா போடுறாங்க. பெரியார் பேசிய கருத்துக்களும் அம்பேத்கர் பேசிய கருத்துக்களும் பார்ப்பனிய எதிர்ப்பு கருத்துக்கள் தான், ஆரிய எதிர்ப்பு கருத்துக்கள் தான். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்வாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அம்பேத்கரை பாஜக சொந்தம் கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்பது ஆல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் தங்களுக்கு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. பெரியார அவங்க அப்படி பார்க்கல, பெரியார வேற மாதிரி பாக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நினைக்கிறாங்க, பெரியார என்ன செய்யறாங்க, டிஸ்ஓன் பண்றாங்க. பெரியார வந்து நீங்க கையில எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அவருடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து பெரியார் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன சீமான் இரையாகி விட்டார். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். சீமான் இன்னைக்கு கடுமையா பெரியாரை எதிர்க்க தொடங்கி விட்டார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில தலித் தலைவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பெரியாரை கடுமையாக எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அப்ப பெரியார் எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு RSS பாஜக அவங்கள கையில எடுத்துடுச்சு. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு அவங்கள வச்சிருக்கேன். அவ்வாறு திருமாவளவனை கையில் எடுக்கலாம் என்று நினைத்து அவர்கள் கையை சுட்டுக் கொண்டார்கள். திருமாவளவன் அதற்கு இடம் கொடுக்கல. நான் தான் பெரியவன்னு யாரும் நினைச்சிடக் கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். திருமாவளவன் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் என்று எல்லோரையும் கற்று அறிந்து உணர்ந்து பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார், நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இப்ப அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு யார் அடிக்கிறாரு, பாஜகவையும் RSS அடிக்கிறார். எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ அப்ப எப்படியாவது ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடக விவாதங்களில் மெதுவா தூண்டி விடுறது. ஐயா நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதி எல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. என்ன தூண்டி விடுறது? எதிர்க்க இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தோழர்களை ப்ரொவோக் பண்றது. இதைத்தான் யார் பேசியிருக்கிறான்னா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அந்த கூட்டத்துல பேசுறாரு. அவருடைய கட்சி தோழர்களிடம் உரையாற்றுகின்ற பொழுது பேசுறார். விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இயக்கத் தோழர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் அந்த உரையில் தந்திருக்கிறேன். இதை குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது திருமாவளவன் என்ன செய்றாரு, தன்னுடைய கட்சி சகாக்களிடம் தோழர்களிடம் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், திமுகவை நம்பித்தான் விசிக கிடைக்கிறது. அவர் பயன்படுத்தின வார்த்தை கிடைக்கிறார்கள் விசிகாவினர் என்பது போன்ற சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அவர்களுக்கு சேர்த்து தான் அவர் இந்த பதில கொடுத்தார். அப்ப அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார், இந்த கூட்டணி சாலிடா இருக்குது, உறுதியா இருக்குது. கோட்டை எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர. இப்ப என்ன ஆச்சு, பாமக இது ஒரு பக்கம். இப்ப பாமக பிரச்சனைக்கு வரும். பாமகவுல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு எல்லோருக்கும் தெரிந்தது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. இந்த கருத்து முரண்பாட்டிற்கு காரணம் அப்படிங்கிறது பாஜக பாமகவை என்ன செய்ய பாக்குது, எப்படி அதிமுகவை அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு பாமகவை ட்ரீட் பண்ண பாஜக முயற்சிக்கிறது. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.